இந்த சண்டே காலையில் நம்ம வீட்டில் ஸ்பெஷலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்பெஷல்னாலே அது கண்டிப்பாக எண்ணெயில் பொரிச்சு ஏதாவது ஒரு ஐட்டமாக தான் இருக்கும். எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் மேக்ஸிமம் சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பூரி செய்யவே இல்லை. இந்த சண்டேயும் பூரி செய்யாமல் நம்ம ஹோட்டலெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். சோளா பூரி தான் செஞ்சுருந்தேன். சூப்பராக வந்திருந்தது. இதை நம்ம மைதா மாவில் தான் செய்யணும். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டோன்னா 2 ஸ்பூன் ரவை சேர்க்கணும். கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நார்மலாக பூரிக்கு எப்படி மாவு பிசைவோமோ ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக வந்து மாவு பிசைஞ்சிட்டு மேலே எண்ணெய் போட்டு அதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடணும். இந்த பூரிக்கு சைடிஷாக வந்து சன்னா மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் முடிஞ்ச அளவு சாப்பர் இருந்ததுன்னா அதில் போட்டு நல்லா ஃபைனாக கட் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இல்லைனா நம்ம கத்தி வச்சு நல்ல பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து வெள்ளை கொண்டக்கடலை ஊற வச்சது வந்து ப்ரெஷர் குக்கரில் அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ்னால் காரத்துக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துட்டு கரம் மசாலா பொடி வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லா இதுலேயுமே கரம் மசாலா ஸ்பைசஸ் முழுசாக சேர்த்துருக்கோம். இப்போ வேக வச்ச கடலை இது கூட சேர்த்துட்டு அந்த கடலை வேக வச்ச தண்ணியையே சேர்த்து கடைசியாக மல்லியில் போட்டு இறக்கணும்னா சூப்பரான சன்னா மசாலாவும் ரெடி ஆகிடும். இந்த சோளா பூரிக்கு இந்த சன்னா மசாலா வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இல்லைனா பன்னீர் பட்டர் மசாலா இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பூரியும் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் புசு புசுன்னு சூப்பராக வந்திருந்தது. அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம்.